அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, தலை ரொம்ப வலிக்குது. அதான் அம்மா படுத்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட கேளு செல்லம். அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சம்மா? அம்மாக்கு வாவு வந்துட்டா? ஆமா அம்மு, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, தலை ரொம்ப வலிக்குது. அம்மாவை தொல்லை பண்ணாத, அங்க போய் தம்பி கூட விளையாடு, இல்லைன்னா அப்பா கூட இருப்போம். சரிம்மா. பாப்பா அம்மாவை தொல்லை பண்ண மாட்டா. அம்மா சாத்தி தூங்கிக்கோங்க. சரிடா அம்மு, சரி நீ போய் விளையாடு. என்ன ரியா? பாப்பாவோட பால் பாத்தீங்களா? போலா? பாலு அம்மாக்கு தெரியலடா. நீயும் தம்பியும் தானே விளையாடிட்டு எங்கேயாவது வச்சிருப்பீங்க. போய் அப்பா கிட்ட கேளு. அப்பா கிட்ட கேட்டா அப்பா தெரியாது சொல்லிட்டாங்க அம்மா. அம்மா பால் எங்க இருக்கு சொல்லுங்க. ரியா, பால் எங்கன்னு அம்மாக்கு தெரியலடா. நீ அங்க எங்கேயாவது இருக்கும், போய் தேடி பாருப்போ. அங்கேயுமே இல்லம்மா, எல்லாத்தையுமே தேடிட்டேன். ரியா, சரி பால் இல்லைன்னா வேற ஏதாவது வச்சு விளையாடுடா. அம்மாக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொன்னல, அம்மா படுத்துட்டு இருக்கேன்ல, தொல்லை பண்ணாதடா. நீ அந்த பக்கமா போய் வேற ஏதாவது வச்சு விளையாடுப்போ. அம்மா, பாப்பாக்கு பால் தான் வேணும். அம்மா எங்க இருக்கு தெரியல பால். அம்மா எடுத்துக்கோங்க. பாப்பா பால் வச்சு விளையாண்டிட்டே இருப்பேன். அம்மா தொல்லை பண்ணவே மாட்டேன். என்ன ரியா நீ? அம்மா தான் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்றல, இப்படிதான் அம்மாவை தொல்லை பண்ணிட்டே இருப்பியா? அம்மா பாவம்ல. அம்மா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன்டா. நீ நல்ல பிள்ளை தானே, அங்க போய் வேற ஏதாவது வச்சு விளையாடு. அம்மா தலைவலி சரியா போனதுக்கு அப்புறமா வந்து உனக்கு பால் தேடி தரேன். அச்சோ, அம்மாக்கு ரொம்ப தலைவலிக்குதா? ஆமாண்டா அம்மு, ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்ச நேரம் படுத்தாதான் தலைவலி சரியாகும். அம்மா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அம்மாவை தொல்லை பண்ணாம அந்த பக்கமா போய் விளையாடுடா. சரிம்மா. அம்மா பாவம், அம்மாக்கு வாவு வந்துட்டு. அம்மா சாச்சி தூங்கிக்கோங்க. பாப்பா அம்மாவை தொல்லை பண்ணவே மாட்டேன். அங்க போய் விளையாட. சரிடா தங்கம், அம்மாவோட தங்க குட்டி, அந்த பக்கமா போய் விளையாடு. சரிம்மா. அப்பாடா போயிட்டா, கொஞ்ச நேரமாவது தூங்கலாம். என்ன ரியா? பாப்பாக்கு பசிக்குதுமா. பசிக்குதா? என்ன ரியா, மதியம் அம்மா சாப்பாடு கொடுக்கும்போது வேண்டாம் வேண்டான்னு ஒழுங்காவே சாப்பிடல. அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட. இனி நைட்டுக்கு தான் சமைக்கணும். அம்மா கொஞ்ச நேரம் படுத்துட்டு தலைவலி சரியானதுக்கு அப்புறமா எந்திரிச்சு உனக்கு சமைச்சு தரேன். பாப்பாக்கு இப்பமே பசிக்குதுமா. என்ன ரியா நீ? இதுக்கு தான் சொன்னேன் மதியம் ஒழுங்கா சாப்பிடுன்னு. அப்ப சாப்பிடாம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப நான் தலைவலிக்குதுன்னு படுக்கும்போது வந்து பசிக்குதுன்னு சொல்ற. தலைவலியில நானே எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன், பசிக்குதுன்னு சொல்ற. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? சரி இரு, நீ என்ன பண்றது, ஏதாவது செஞ்சு தரேன். ஐயோ, என்னாச்சு? ஏன் படுத்திருக்க? எங்க ரொம்ப தலைவலியா இருக்குன்னு படுத்தங்க. ஆனா எங்க இவ என்ன படுக்கவே விட மாட்டேங்கிறா. வந்து அது எடுத்துக்கூடு இது எடுத்துக்கூடுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி படுத்தேன், இப்ப வந்து பசிக்குதுங்கிறா. டே அம்மோ, என்னடா அது? அம்மா தலைவலின்னு படுத்திருக்காங்க, எதுக்கு அம்மாவை தொல்லை பண்ணிட்டு இருக்க? என்ன முனி, பசிக்குதுன்னா அப்பா கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அம்மாவே பாவம் தலைவலின்னு படுத்திருக்காங்கல்ல. இங்க வா, அப்பா உனக்கு ஏதாவது எடுத்து கொடுக்குறேன். எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. நைட்டுக்கு இனிமே தான் சமைக்கணும், நான் இன்னும் சமைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல ஐஷு, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து கொடுக்குறேன். அவ சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். அப்புறம் நீ தலைவலி சரியானதுக்கு அப்புறமா எந்திரிச்சு சமையல் பண்ணா போதும். இல்லைங்க, அவ இப்பதாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா. திரும்பவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாங்க. நைட்டுக்கு சப்பாத்தி தான் செய்யணும். நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சப்பாத்தி செஞ்சு தரேன். அது வரைக்கும் அவளை ஏதாவது சொல்லி சமாளிங்க. டே அம்மா, இப்பதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? அப்புறம் என்னடா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருக்கிறதுக்குள்ள அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்புறம் சப்பாத்தி செஞ்சு தருவாங்க. அப்புறமா சப்பாத்தி சாப்பிடலாம். அவ சொன்னாலே கேட்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல, இருங்க, நான் எந்திரிச்சு வந்து அவளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அப்புறமா படுத்துக்கிறேன். ஐஷு, நீ படு. தலைவலிங்கிற, நீ எப்படி எந்திரிச்சு வந்து சமைப்ப? நீ படுத்துக்க, நானே அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிறேன். நீங்க செய்றீங்களா? ஐயோ வேணுங்க, உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? இருங்க பரவாயில்ல, நானே வந்து செஞ்சு தரேன். என்ன செய்ய தெரியுமா? ஏய், யார பார்த்து என்ன கேக்குற? ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதா? நீ பேசாம படுத்து ரெஸ்ட். இன்னைக்கு நைட்டு சமையல் நான் பாத்துக்கிறேன். நீங்களா? ஐயோ வேணாங்க, நானே ஒரு 5 நிமிஷம் படுத்தேன்னா தலைவலி சரியாயிரும், எந்திரிச்சு வந்து சமைச்சுக்கிறேங்க.
ஐஷு அதான் தலைவலிக்குதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி சமைப்ப? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. இன்னைக்கு சமையல் அப்பாவும் பாப்பாவும் பண்ண போறோம். என்னடாமோ அப்பாவும் பாப்பாவும் சேர்ந்து சமைக்கலாமா? எங்க வேண்டங்க, இருங்க நான் வரேன். ஐஷு நீ பேசாம படு, இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட். இன்னைக்கு நைட்டு சமையல் வேலை நானும் என் பொண்ணு பண்ண போறோம். என்னடாமோ ரெடியா? சூப்பர் டாமோ, சூப்பரா ஒரு டீ இருக்கியே. உன் அம்மா என்னடா சொன்னா? என்னமோ உன் அம்மாவுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும், அப்பாக்கெல்லாம் சமைக்க தெரியாதுன்னு சொன்னால. ஆனா இப்ப பாரு, அப்பாவும் பாப்பாவும் சேர்ந்து சூப்பரா சப்பாத்தியும் குழம்பும் செஞ்சுட்டோம். என்ன குழம்புன்னா தக்காளி வெங்காயம் இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டோம். பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியலையே. சரி சாம்பார்னே வச்சுக்குவோம். காயெல்லாம் போட்டு வச்சா சாம்பார் தானே, இது சாம்பார் டாமோ. ஆமாண்டாமோ, அப்பாவும் பாப்பாவும் சேர்ந்து சாம்பாரும் சப்பாத்தியும் சூப்பரா செஞ்சுட்டோம். சரிடாமோ, பாப்பா சப்பாத்தி உருட்டி உருட்டி தருவியா, அப்பா சப்பாத்திய சுட்டு எடுப்படா. ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா சப்பாத்தி செஞ்சு அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம். அம்மா 30 சப்பாத்தி எல்லாம் வேணும்டா. அப்பாக்கு 3, அம்மாக்கு 2, பாப்பாக்கு 1, மொத்தம் 6 சப்பாத்தி உருட்டினா போதும். சப்பாத்தி சாப்பிடுற அளவுக்குலாம் அவனுக்கு இன்னும் பல்லு வரலையடாமோ. சரி நம்ம சாப்பிடுறத பார்த்தா அவனும் கேட்பான். சும்மா அவன் கையில கொடுக்கறதுக்காக அவனுக்கும் ஒண்ணு சேர்த்து போட்டுடலாம். மொத்தம் 7 சப்பாத்தி சுட்டா போதும்டா. சரிடாமோ, 7னா எவ்வளவு தெரியும்ல? கரெக்ட் டாமோ, 7 சப்பாத்தி சுடணும். இப்ப அப்பா ஒரு சப்பாத்தி சுட்டுட்டனா, பாப்பா ஒரு சப்பாத்தி உருட்டி இருக்கியா, இப்போ 2 சப்பாத்தி ஆயிடுச்சு. இன்னும் 5 சப்பாத்திக்கு உருட்டினா போதும். ஆமாடாமோ, இன்னும் 5 சப்பாத்தி உருட்டணும். பாப்பா 5 சப்பாத்தி உருட்டி கூட அப்பா சுட்டு எடுக்கிற. தியமோ போதும்டா, 7 சப்பாத்தி ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு உருட்டிட்டு இருக்க? ஓ விளையாடு இருக்கா? சரி சரி வச்சுக்கோ. சரிடா, உன் பொம்மையெல்லாம் அப்புறம் செய்யலாம். முதல்ல நம்ம சப்பாத்தியும் குழம்பும் ரெடி பண்ணிருக்கோம்ல, இதை அம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாம்? அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணும்ல. சரி வா, சப்பாத்தி எல்லாம் போட்டாச்சு. குழம்பு எப்படி இருக்கு, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். முதல்ல குழம்புல உப்பு இருக்கான்னு பார்க்கணும். உப்பு இருக்க மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. ஆனா நல்லாதான் இருக்கு. டே அம்மோ, அப்பா குழம்பு தரேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லு. இருடாமோ தரேன், அப்பா செஞ்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னடாமோ குழம்பு எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? அப்ப என்னடா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, அப்ப குழம்பு நல்லா தானே இருக்கு. நல்லா இல்லையா? என்னடாமோ அப்பா கஷ்டப்பட்டு குழம்பு செஞ்சிருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ற. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா தானடா இருக்கு, அப்புறம் என்ன, அப்ப குழம்பு நல்லா தானே இருக்கும். என்னது சர்க்கரையா? டி அம்மோ, குழம்புல சர்க்கரையெல்லாம் போட மாட்டாங்கடா, உப்பு மிளகா தூள் தான் போடுவாங்க.
ஒருவேளை சக்கரை போடணுமோ? டேய் அம்மு, சாம்பார்ல எப்படிடா சக்கரை போடுவாங்க? சக்கரை போட்டா குழம்பு இனிப்பாயிடாது? ஆமாப்பா, இனிப்பா இருந்தா டேஸ்டா இருக்கும். காரமா இருந்தா டேஸ்டாவே இருக்காது. நீங்க இது சக்கரை போடுங்க, அப்பதான் குழம்பு சூப்பரா இருக்கும். டேய் அம்மு, கொஞ்சம் சும்மா இருடா. ஏற்கனவே குழம்பு என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல தான் இருக்கு. இதுல வேற நீ சொல்ற நான் சக்கரை போட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான், அது குழம்பானே டவுட் வந்துரும். ஆனா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு குழம்பு செஞ்சேன், இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியேடா அம்மு. ஐயோப்பா, இது தூமா வாடிங்க. சரி, அது பாப்பா தயாவே பார்க்கல, அதான் தெரியல. இத இன்னத்தே குழம்பு குடிங்க, அது பாப்பா எப்படி இருக்கு பார்த்துட்டு கரெக்ட் சொல்லடா. சரி, இன்னொரு தடவை கொடுத்தா கரெக்டா பார்த்து சொல்லுவியா? சொல்லுப்பா, குடிங்க. இப்ப சொல்லுடா அம்மு, குழம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? அப்பா, குழம்பு சூப்பரா இருக்குப்பா. டேய் அம்மு, நிஜமாவா சொல்ற? குழம்பு உண்மையாவே நல்லா இருக்கா? நிஜமா சூப்பரா இருக்குப்பா. அம்மா செய்ய குழம்பு விட அப்பா செய்ய குழம்பு தான் சூப்பரா இருக்கு. டேய் அம்மு, உண்மையாவா? இப்பதான் அம்மா செய்யறது நல்லா இருக்கும், அப்பா செய்யறது டேஸ்டா இல்லைன்னு சொன்ன. அது அப்ப பாப்பா கொஞ்சமா குழம்பு சாப்பிட்டுனா அத சரியாவே தெரியல. இப்பதான் நிறைய சாப்பிடும்போது அப்பா செய்ய குழம்பு தான் சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு அம்மா செய்ய குழம்பு விட அப்பா செஞ்ச குழம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் அம்மு, நீ அப்பாவுக்காக சொல்றியா இல்ல உண்மையாவே குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்றியான்னு தெரியல. இருந்தாலும் நீ சொல்லும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நிஜமா ரொம்ப சொல்ல, அப்பா தான் சூப்பரா சமைக்கீங்க. பாப்பாக்கு அப்பா செய்ய குழம்பு தான் பிடிச்சிருக்கு. கதிரி கலக்கறியே சமையல சொதப்புறியே அம்முனி கம்முனி யாருனி ஜாலிக்கட்ட ஜாங்கிரினி. சரி வாடா அம்மு, சப்பாத்தியும் செஞ்சுட்டோம், சாம்பாரும் செஞ்சுட்டோம். இதை கொண்டு போய் உன் அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரிப்பா, வாங்க அம்மா போய் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஹை, அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா, அப்பாவும் பாப்பாவும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறமே. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐஷு, உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் சப்பாத்தியும் சாம்பாரும் செஞ்சிருக்கோம். உண்மையாவே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். சப்பாத்தியும் சாம்பாரும் செஞ்சு தாங்க இருக்கட்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சப்பாத்தி செஞ்சு சாம்பார் செய்யறதுக்கு கிச்சனை பூரா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. தலைவலிக்குதுன்னு தான் கொஞ்ச நேரம் படுத்தேன். தலைவலி சரியானதும் நானே வந்து 5 நிமிஷத்துல சமையலை முடிச்சிருந்திருப்பேன். ஆனா ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சமைக்கிறேன். நீங்க கிச்சன்ல வந்து கிச்சனை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இதை க்ளீன் பண்றதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகுமே. ஏ ஐஷு, என்ன நீ, உனக்கு தலைவலிக்குது பாவம், உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானும் ரியாவும் சேர்ந்து உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். நீ என்ன இப்படி சொல்ற? கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் ஓகே. இப்போ இந்த கிச்சனை யார க்ளீன் பண்ணுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சமைச்சதெல்லாம் அங்க இருக்கட்டும். முதல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்றீங்க. எது? எனக்கு ஒரு